சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் ஹெராயின் போதைப் பொருளை விற்பனை செய்ததாக வடமாநில இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில். சுப்பிரமணியன், உங்கள் தகவல். சென்னையில் போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தவும் கடத்துபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். இதற்காக போதைப் பொருள் தடுப்பு பிரிவு என்ற ஒரு பிரிவை சென்னை காவல்துறை தொடங்கியது. அதன் ஒரு கட்டமாக மெத்தபெட்டமைன் போதைப் பொருள், ஹெராயின் போதைப் பொருள், கஞ்சா உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்பவர்கள், அதே போல சப்ளை செய்பவர்களையும் கடத்தி வருபவர்களையும் கண்டறிந்து கைது நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு கட்டமாக சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் ஹெராயின் போதைப் பொருள் பதுக்கி வைத்திருப்பதாக சாஸ்திரி நகர் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் அங்கு தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டார்கள். அப்போது டைல்ஸ் கடையில் லோடு மேனாக வேலை பார்க்கக்கூடிய அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த துபைல் இஸ்லாம் என்பவர் ஹெராயின் போதைப் பொருள் வைத்திருப்பதாக தகவல் அறிந்து அவரிடம் சோதனை நடத்தினார்கள். அந்த சோதனையில் 10 கிராம் ஹெராயின் இருப்பது தெரிய வந்தது. அது மட்டுமல்லாமல் இவருடைய கூட்டாளிகள் இன்னும் பதுங்கி இருப்பதாகவும் அவர்களிடமும் போதைப் பொருள் இருப்பதாக சந்தேகம் இருந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் துபைல் இஸ்லாமை சாஸ்திரி நகர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த ஹெராயின் எங்கிருந்து இவர் கொண்டு வந்தார் என்ற கோணங்களிலும் விசாரணை என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது.